தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,35,191 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு பின் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இறந்தவர்கள் பெயரிலும் இரட்டை பதிவு கொண்டோரும் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் முகவரி மாற்றத்தால் நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். அவர்களின் பெயர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வாய்ப்பு அளிக்கும் வகையில் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் பெயர் சேர்ப்புக்கு படிவம் 6, முகவரி மாற்றத்திற்கு படிவம் 8 நிரப்பி ஜனவரி 18ஆம் தேதிக்குள் வழங்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,35,191 பேர் மனு கொடுத்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அதேபோல் தகுதியற்ற வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்க கோரி 9,505 பேர் படிவம் 7 விண்ணப்பத்தை கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் நிறைவடைந்துள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் ஒருபுறம், அதிமுக, பாஜக மறுபுறம் என தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் முடக்கிவிட்டு உள்ளன. இந்நிலையில் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவர்களுக்கான விருப்ப மனு விநியோகிக்கமானது டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. விருப்ப மனுவுக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்ட நிலையில் நிறைவு பெற்றது. மொத்தம் சுமார் 9,500 பேர் வரை அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கான நேர்காணல் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் அருகே பாத்திரக்கடையில் புகுந்து திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் மாரியம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த கடையை 30வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் அம்சாவின் சகோதரர் பாலன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து மேல் வாடகைக்கு விட்டுள்ளார். இந்த கடையில் கிருபாகரன் என்பவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பாத்திரக்கடை மற்றும் கிடங்கை நடத்தி வருகிறார். கடை வாடகை பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றத்தில் கிருபாகரன் வழக்கு தொடர்ந்து உள்ள நிலையில் கவுன்சிலர் அம்சா, கணவர் ரமேஷ், சகோதரர் பாலன் ஆகியோர் கடைக்கு வந்து கிருபாகரனை தகாத வார்த்தைகளில் பேசி அடிக்க முயன்றதோடு பெண் ஊழியரை தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த பெண் ஊழியர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இதற்கிடையே கடையில் இருந்த பொருட்களை பெண் கவுன்சிலர், அவரது கணவர் உள்ளிட்டோர் வெளியே வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காந்தி சாலையை மீண்டும் இருவழி சாலையாக மாற்றியமைக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வணிக நிறுவனங்களுக்கு செல்லும் வாடிக்கையாளர்களை இறக்கிவிட்டு செல்லும் வகையில் ஒரு பாதையும், நடைபாதை பயன்படுத்துவோருக்கு ஒரு பாதையும் என பிரிக்கப்பட்டு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டது. அவ்வப்போது மாற்றி மாற்றி பேரிகார்டுகள் அமைத்து தற்போது காந்தி சாலை 6 வழி சாலையாக மாறிவிட்டனர் என வணிகர்கள் குறை கூறுகின்றனர். இதனால் காந்தி சாலைக்கு வருகின்ற கார்கள் மற்றும் பைக்குகள் சாலையிலேயே நிறுத்திவிடுவதால் நடந்து செல்லக்கூட வழி இல்லாமல் உள்ளது என குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வியாபாரம் பெருமளவுக்கும் பாதிக்கப்படுவதாக கூறி பட்டு சேலை மற்றும் வணிக வியாபாரிகள் என 300க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். புத்தாண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க கஞ்சா வாங்கி வைத்திருந்த 3 பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பெங்களூருவில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்டாம்ப், ஓஜி கஞ்சா, பில், மெத் ஆகிய பொருட்களுடன் இருந்ததாக 3 பேரை மயிலாப்பூரில் போலீசார் கைது செய்யப்பட்டனர். சாய்சரண், வசந்த்குமார், ஹரீஷ் ஆகியோர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மகாபலிபுரத்தில் நடக்கும் சை மியூசிக் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்த போதைப் பொருளை உட்கொண்டு செல்ல திட்டமிட்டதாக கூறப்படுகிறது.
அதே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக போதைப்பொருள் உட்கொண்டு செல்ல திட்டமிட்டதாக இதுவரை சென்னையில் 12 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். திருவொற்றியூர், மயிலாப்பூர், புனித தோமையர் மலை மற்றும் சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்றிருந்த வியாபாரி மீது இளைஞர்கள் இருவர் சரமாரியாக தாக்கிவிட்டு சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த ஜமால்பாய் பழைய பட்டுப்புடவை வியாபாரம் செய்து வருகிறார். இவர் சம்பவத்தன்று திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்றிருந்தபோது அங்கு வந்த இளைஞர்கள் இருவர் திடீரென அவரை கைகளால் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அருகில் இருந்த பொதுமக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த போலீசார் காயமடைந்த ஜமால்பாயை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். என்ன நடந்தது என்பது குறித்து ஜமால்பாய் விளக்கம் அளித்துள்ளார். உட்காந்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு அங்கேயே என்ன உட்காந்துருந்தேன். சரி வரலான்னு வந்தேன். வந்தவொடனே கை பிடிச்சி தலை காய்ச்சிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு இருக்கிறேன் கீழே. அது எனக்கு தெரியாது. என் தம்பி காலைல ஃபோனில் காமிச்சேன், யாரும் அமிச்சாங்க பாரு. நான் ட்ரெயின் எதுக்கு போகிறேன், இங்கே யார் இருக்கிறாங்க ட்ரெயினுக்கு போகிறதுக்குன்னா, நான் அந்த ஆந்திரா கீந்திரா போய் சரக்கான அதெல்லாம் நம்ம செய்கிறது எல்லாருக்கும் தெரியும் மேடம். இங்கே யாருக்கிட்டும் கேட்டு போகிறேன் என்ன மாதிரி ஆளுன்னு. நல்லா ஆளாக எதுனா வியாபாரத்துக்கு போனால் எப்போனா ஒரு வாட்டி வருவேன். வந்தால் சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாத்தையும் கேட்டு போகிறாங்க. அப்பா புரிய நான் சண்டே கிண்டைக்கும் போக மாட்டேன். யாருன்னா அடிச்சான ஒரு அடி கூட வாங்கிப்பேன். யாருன்னா கத்தினாலும் வீட்டில் கூட சரி லேடிஸ் கீடிஸ் கட்டின சும்மா இருந்துடும். சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு யாரும் ஆராய்ச்சாங்க எனக்கு தெரியாது. எந்த பொறுப்பும் போனது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடமாநில இளைஞரை சிறுவர்கள் பட்டா கத்தியால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அதேபோல் மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருள் புழக்கமும் போதை இளைஞர்களால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் தினசரி செய்தியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சாமானியர் மீது 2 இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதும், திருப்பூரில் போதை இளைஞர் ஒருவர் காவலரை கத்தியுடன் நடுரோட்டில் விரட்டிய செய்தியும் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கமும் போதை இளைஞர்களால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் தினசரி செய்தியாகி இருப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த நொடி யார் எந்த போதையில் நம்மை தாக்கப் போகிறார் என்ற உயிர் பயத்திலேயே தமிழக மக்கள் வாழ வேண்டுமா என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திருத்தணியில் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளியை சிறுவர்கள் தாக்கிய சம்பவம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், இந்த கொடூர செயலை ரீல்ஸ் எனும் பெயரில் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு உள்ளதாகவும் அந்த அநாகரிகத்தை விசிக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய கேவலமான போக்குகளை தடுத்திடவும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திடவும் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருத்தணியில் மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறியதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். வடமாநில இளைஞர் தாக்குதலை தொடர்ந்து அதே திருத்தணி ரயில் நிலையத்தில் ஜமால் என்ற உள்ளூர் வியாபாரி தாக்கப்பட்ட சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், இளைஞர் சூரஜ் தாக்கப்பட்ட சம்பவத்தின் காயம் ஆறுவதற்கு முன்னரே மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக கூறியிருக்கிறார். தமிழகத்தில் சட்டவிரோதங்கள் இயல்பாகப்படுத்தப்பட்டதாகவும் மக்கள் தங்களை தாமே தற்காத்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் திமுக முழு தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு முன்னர் இன்னும் எத்தனை சுராஜ்களும் ஜமால்களும் பாதிக்கப்பட வேண்டும் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ரூபாய் 248 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது.
1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீல கரும்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய நிதி ஒதுக்கிய தமிழக அரசு 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. பச்சரிசி, சர்க்கரை, வேட்டி மற்றும் சேலைகள் உள்ளிட்ட பொருட்களை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வர உள்ளதால் ரேஷன் கார்டு ஒன்றுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெகு விரைவில் பொங்கல் பரிசு தொகை குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருவார் என கூறப்பட்ட நிலையில் முன்னதாகவே ஜனவரி 5ஆம் தேதி அவர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. 2 நாட்கள் பயணமாக வரும் அமித்ஷா புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். புதுக்கோட்டையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் சமயத்தில் அமித்ஷாவின் தமிழக வருகையை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் தாவிகவினரிடம் 3 நாட்களாக நடைபெற்று வந்த சிபிஐ விசாரணை நிறைவடைந்து உள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. 3 நாட்களாக நேரில் ஆஜரானோரிடம் மணிக்கணக்கில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து தாவிகவினரிடம் 3 நாட்களாக நடைபெற்று வந்த சிபிஐ விசாரணை நிறைவடைந்து உள்ளது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்பு என அதிகாரிகள் கூறியதாகவும் சி.டி. நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் சிறுவன் உட்பட 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தபோது சந்தேகத்திற்கிடமான கையில் மூட்டையுடன் சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர்கள் 2 பிடித்து சோதனை செய்தனர். அதில் கஞ்சா இருப்பதை உறுதி செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இளைஞர்கள் 2 திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த முகமது ஷாஜகான் மற்றும் 17 வயது சிறுவன் என்பதும் 2 மேற்கு வங்கத்தில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்தது அவர்கள் பணிபுரியும் பூந்தமல்லி பகுதிக்கு கொண்டு சென்று விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. தென்காசியில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர் ஒட்ட முயன்ற நாம் தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்று பெயர் இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகம் மட்டுமே இருப்பதாக நாம் தமிழர் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது. தொடர்ந்து சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயர் கொண்ட ஸ்டிக்கர்களை ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிகழ்வை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த கட்சி நிர்வாகியின் செல்போனை போலீசார் பிடுங்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினரும் போலீசாருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து செல்போன் ஒப்படைக்கப்பட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 349 தூய்மை பணியாளர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட முயன்ற ஒரு தரப்பு தூய்மை பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தொடர்ந்து மற்றொரு தரப்பினர் கலைஞர் சமாதியில் திடீர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அவர்களையும் போலீசார் கைது செய்த நிலையில் இரு தரப்பிற்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தங்களது போராட்டங்களை நிறுத்த மாட்டோம் என கூறிய தூய்மை பணியாளர்கள் இரவோடு இரவாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பும் அமர்ந்து கோஷமிட்டனர்.
அங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்த அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். ஒரே நாளில் தூய்மை பணியாளர்கள் நடத்திய 3 தொடர் போராட்டங்களால் சென்னையின் முக்கிய இடங்களில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையே அண்ணா அறிவாலயம் முன்பு போராட்டம் நடத்திய 349 தூய்மை பணியாளர்கள் மீது தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கைதி பள்ளத்தில் புதைந்து வைத்த செல்போனை காலாப்பட்டு சிறை கண்காணிப்பாளர் கண்டறிந்து பறிமுதல் செய்தார். காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். அதில் சிலர் வெளியில் உள்ள தங்களது கூட்டாளிகளுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு தொழிலதிபர்களை விரட்டி பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதை தடுக்கும் வகையில் கைதிகள் அறையில் சிறைத்துறையினர் போலீசார் அடிக்கடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் உதயன் என்ற தண்டனை கைதி அடைக்கப்பட்டிருந்த அறைக்கு வெளியே தோட்டப்பகுதியில் செல்போன் புதைந்து வைக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தாண்டு பரிசாக ஆந்திராவில் முதியோருக்கு ஒரு நாள் முன்னதாகவே ஓய்வூதியம் விநியோகம் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பக்கத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஜனவரி 1ஆம் தேதிக்கு பதிலாக டிசம்பர் 31ஆம் தேதியை ஓய்வூதியங்கள் அனுப்பப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதத்திற்கான சுமார் 63 லட்சம் பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க மாநில அரசு 2700 கோடி ரூபாய் நிதியை விடுவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது மத்தியஸ்தம் செய்ததாக சீனா அறிவித்ததற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை எடுத்ததை அடுத்து 2 நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ததாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அறிவித்தார். இதனை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினையில் 3ஆம் தரப்பு எந்த பங்கும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் என்பது 2 நாடுகளின் டிஜிஓஎம்ஏக்களுக்கு இடையே நேரடியாக ஒப்புக்கொள்ளப்பட்டது எனவும் அவர் கூறினார். இதுகுறித்து தங்கள் நிலைப்பாட்டை பலமுறை தெளிவுபடுத்திவிட்டதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அசுத்தமான நீர் அருந்திய 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பகிரத்புராவில் கடந்த 25ஆம் தேதி மாநகராட்சியால் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் வித்தியாசமான சுவையும் வாசனையும் இருந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து வாந்தி மயக்கம் ஏற்படவே கொத்து கொத்தாக பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 8ஆக அதிகரித்து உள்ளது. மேலும் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்த முதலமைச்சர் மோகன் யாதவ் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவித்துள்ளார். சம்பவத்துக்கு இந்தூர் மாநகராட்சி ஆணையரே காரணம் என மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் ஜீது பட்வாரா அறிவித்துள்ளார். காசாவின் மிக பெரும் மருத்துவ குழுவான MSF-ஐ வெளியேற்ற இஸ்ரேல் முடிவெடுத்து உள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேலால் பாதிக்கப்பட்ட காசாவில் 71,266 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் எட்டப்படாத நிலையில் புதிய விதிகளுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டு ஒப்பந்தத்தை முன்வைத்தார். இதுகுறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எல்லைக்களற்ற மருத்துவர்கள் என அறியப்படும் MSF குழுவினரின் 36க்கும் மேற்பட்ட மனிதாபிமான அமைப்புகளை வெளியேற்றப் போவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. உதவி அமைப்புகளின் புதிய விதிகளை பின்பற்ற தவறியதாக கூறி நடவடிக்கை என கூறப்பட்டுள்ளது. உதவி அமைப்புகள் மீதான இந்த கட்டுப்பாடுகள் காசா நிலையை மேலும் மோசமாக்கும் என காசா மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.